வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இன்று செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறது. திதி பிரதமை திதியாக வரும். நட்சத்திரம் காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் பூர நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரமாக வருகிறது. ராசி சிம்ம ராசியாக வரும். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல கிரக நிலவரங்களை பார்க்கலாம். இன்றைய தினப்படி கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் சந்திரன் குரு, கன்னியில் ராகு மற்றும் புதன், விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தினம். நல்ல நண்பர்களை சந்திப்பீங்க. நம்ம மேலே ரொம்ப ஒரு வெல்விஷர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்கள சந்திப்பீங்க. சில நல்ல அனுபவம் மிக்கவர்களால் கொடுக்கக்கூடிய நல்ல அட்வைஸு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. தெய்வ அனுகூலமும் சிறப்பாக இருக்கிறது. ஆன்ம பலத்தை பெருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சந்தோஷமான ஒரு தினம். அதாவது அனுபவ பாதியதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனுபவபூர்வமாக சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தினம். குடும்பத்தாரோடோ இல்லை நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடியவர்களோடோ காதல் போன்ற விஷயங்களில் வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அவங்க கூட நம்ம வெளியில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது. ஒரு சந்தோஷமான இந்த ஒரு தினமாக இதை மாற்றி அந்த அனுபவத்தை பெறக்கூடிய தினமாக இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்கள் ஏற்படும். பக்கத்தில் ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்குது, ஒரு 50 கிலோமீட்டரில் அந்த மாதிரி போயிட்டு வருது. ரொம்ப ஒரு மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள். குழந்தைகள் மனைவியோடு போயிட்டு வரலாம். இல்லை நீங்கள் திருமணமாகாதவரோடு இருந்தால் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனதுக்கு பிடித்தவர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், அவங்களோட போயிட்டு வரலாம். அதுபோல் ஒரு நிகழ்வுகளை எல்லாம் கொண்ட இனிமையை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். சில சுபகாரியங்கள்லாம் பேசி முடிக்கப்படும். திருமணத்திற்கு நீங்கள் எதிர்நோக்கி இருந்தால் அது சம்பந்தமான சில வரன்கள் வருவதோ அது சம்பந்தமான சில விஷயங்களோ பேசி முடிவெடுக்கப்படும். அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சந்தோஷங்களை தரக்கூடிய நிகழ்வுகளை கொண்ட தினமாக அமையிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள கவலைகள்லாம் மறையும். ரொம்ப சந்தோஷமாக அவங்க பொழுதை கழிப்பீங்க. குழந்தைகளோட சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளால் சந்தோஷம், மனைவியால் சந்தோஷம், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. வழக்கமான ஒரு மென்டல் டென்ஷன்லேருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷம், நிம்மதி, சில புதிய நண்பர்களை சந்திப்பது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுவதால் மனசில் தெம்பும் தைரியமும் ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தா கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் ஏற்படும். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வேறு வழி இல்லை, இந்த செலவை செஞ்சாகணுன்ற மாதிரியான ஒரு இக்கட்டு. அதே மாதிரி தந்தையாருடைய உடல் நலம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தினமாக இதை அமையும். மொத்தத்தில் சற்று பொறுப்புகள் அதிகரித்து சில நேரங்களில் அதுவே கொஞ்சம் மனக்கவலைகளாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எதிர்பாராத தனவரவும் லாபமும் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். சில நேரங்களில் சில முக்கியமான ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சில நண்பர்களை சந்தித்து பேசும் பொழுது மனசில் ஒரு நிறைவு உண்டாகும். நம்ம எதிர்பார்த்த சில நன்மைகள் கூட நமக்கு சித்திக்கும்.
அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதோ இல்லை சில முக்கியமான இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் சொல்லுவோம், அது மாதிரி ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ உங்களுக்கு ஏற்படலாம். இப்படி முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது சில அதாவது ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் சொல்லலாம், அதுபோல் சில ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் பெருகும். ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களை பொறுத்த வரைக்கும் அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. அதாவது குழந்தைகள், தாய் தந்தையர், இந்த சமாச்சாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மனதுக்கு இனிமையான ஒரு அனுபவத்தை தரும். சில நேரங்களில் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு தோணலாம். அப்படி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் போகும் பொழுது அந்த இடத்துல நல்ல அனுபவங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், ஒரு தெய்வத்தில்ன்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சகுனங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மனதுக்கு பெரிய அளவு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வகையில் அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் சில நேரங்களில் எதிர்ப்புகள் இருக்கும், சில நேரங்களில் உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு முடியாமல் இருக்கும். அதனால் இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தினம். ஒரு வழக்கமான ஒரு உற்சாகம் என்பது சற்று உங்களை பொறுத்தவரையில் குறைந்தே காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் திருமணம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அந்த சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெண் ஒரு ஆணாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணையோ, பெண்ணாக இருக்கும்போது ஒரு ஆணையோ அங்கீகரிக்கும் பொழுது அவசரப்பட்டு அந்த காரியத்தை செய்யாமல் அதை 4 வழிகளிலும் நின்று யோசித்து அதை செய்யணும் அப்படின்றது தான் அதில் வரக்கூடிய முக்கியமான விஷயம். ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஊரில் புடவைக்கு செலக்ட் பண்ண எடுக்கிற நேரம் கூட கணவனை செலக்ட் பண்ண நீ எடுக்கலையேன்னு அப்புறம் கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கவனமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது செயல்படுவது உங்களுக்கு நல்லது. அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில எதிர்ப்புகள், சில தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது போல நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அனாவசியமான ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு தினமாக மாறிவிடக்கூடும். வணக்கம்.